ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏவோட செகண்ட் யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த செகண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் லினக்ஸ் மட்டும்தான் ஒன்று பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ லினக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த லினக்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா லினக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் என்னுடைய சிஸ்டத்தில் இல்லை. அது ஒரு பெரிய மைனஸு. ஸோ இருந்தாலும் லினக்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து 6 மார்க்கு அவ்வளோதான் வரும் லினக்ஸில். மிஞ்சி போனால் 5 மார்க் அவ்வளோதான் வரும். ப்ராக்டிக்கலில் கூட அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்க மாட்டாங்க. அது உறுதியாக நம்ம சொல்லலாம். அப்படியே கேட்டனாலும் 10 மார்க் கேள்வி வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வைவா வயசு அந்த மாதிரி டஃப்பாக கேட்கணும், ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி வரும். அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸை நீங்கள் பொருட்படுத்த வேணாம். ஸோ அதை வந்து பெண்டிங்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். எல்லா சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கு ஒருபாடு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிட் 3 பார்க்க போகிறோம். அந்த யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்ரு. இன்றைக்கி நான் எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் வந்து வேர்டு மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போகிறது இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற எம்எஸ் ஆஃபீஸில் உள்ள வேர்டு மட்டும்தான். ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிலபஸ்ன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 152 இங்கேருந்து 91லேருந்து 90லேருந்து வச்சுக்கோங்க. ஸோ 91லேருந்து ஸோ இந்தாண்ட ஒரு 52, அந்தாண்ட ஒரு 10, 62 பக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 30 பேப்பர், 62 பக்கம் வந்து கிளாஸ் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டீப்பாக இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தான் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை பற்றி பார்க்க முடியும். இந்த சிலபஸை பொறுத்தவரையும் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான விஷயம். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்துடுது. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் அது வந்துடுது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னால் என்னங்கிறத சொல்லிடுறோம். இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் வந்துடுது. ஸோ விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்துடுது. ஸோ அடுத்து வந்து என்ன தேர்ட் யூனிட்டில் என்ன வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸு எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு, அப்படியே ஓப்பன் ஆஃபீஸில் ரைட்ரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸலு, அப்படியே ஓப்பன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 5th யூனிட் வந்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் எக்ஸஸ், ஓப்பன் ஆஃபீஸில் பேஸு. அப்படியே வந்து 5th யூனிட் வந்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட்டு, அப்படியே ஓப்பன் ஆஃபீஸில் இம்ப்ரெஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 7th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளான சிலபஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் வந்து ஹார்ட்வேர், விண்டோஸ்னு சொல்லிட்டு செகண்ட் யூனிட்டில் சாஃப்ட்வேர், 3ஆம் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு, 4ஆம் யூனிட்டில் எக்ஸலு, 5ஆம் யூனிட்டில் அக்சஸ்ஸு, 6ஆம் யூனிட்டில் பவர் பாயிண்ட். முடிஞ்சு வச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக படிச்சுக்கணும். ஓப்பன் ஆஃபீஸ்லையும் படிக்கணும், இதுவும் படிக்கணும். இதில் வந்து ஓப்பன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 30%, 40% சிலபஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்டோஸில் தான் மேக்ஸிமம். ஸோ ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆஃபீஸுங்கிறதும் விண்டோஸுங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எம்எஸ் ஆஃபீஸும் ஓப்பன் ஆஃபீஸும் ரெண்டும் ஒன்று தான். எம்எஸ் ஆஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிடையாது. அதனுடைய வந்து தொழில்நுட்பம், அதனுடைய தயாரிப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டை சார்ந்தது. ஓப்பன் ஆஃபீஸ் அப்படி கிடையாது. ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது நம்மளாம் வந்து கூட நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து பணம் கொடுத்து வாங்கணும். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படி கிடையாது, நெட்டில் கிடைக்கும், நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்குள்ளார தேர்ட் யூனிட்டில் போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் டு எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு எம்எஸ் ஆஃபீஸ்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எம்எஸ் வேர்டுங்கிறத என்னங்கிறத சொல்லியிருக்கான். ஸோ எம்எஸ் வேர்டுங்கிறத நல்லா ஒரு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரீடபிள் தான். இதெல்லாம் வாசித்து பார்த்தா மட்டுமே போதும். இதெல்லாம் ரொம்ப போட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் நான் ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். எம்எஸ் ஆஃபீஸ் ஹெல்ப்ஸ் சிம்பிளிஃபை பேசிஸ் ஆஃபீஸ் டாஸ்க்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி. அவ்வளோதான். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரையும் வேர்டில் என்னென்ன வருது, எம்எஸ் ஆஃபீஸ்னாலே ஆஃபீஸ் டாஸ்க்ஸ். ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையானது என்னது, கணக்கு போடுறது ஃபார்முலாஸ் மூலிமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் கார்ட் ஷீட்டு, இல்லை ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு, இல்லை மார்க்கெட் டவுனாக இருக்கா அப்பா இருக்கா, இல்லை அங்கே உள்ள வந்து கணக்கு வழக்குகள், இதுக்கெல்லாம் எக்ஸல். ஸோ அந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனபிள்லையோ டைப் அடித்து எழுதும் போது அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு. ஸோ வேர்டு
எக்ஸல் பவர் பாயிண்ட்டுங்கும் போது ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான சிவில் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதுக்கு டயக்ராமு ட்ராயிங்லாம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டு, ஒரு எக்ஸல் ஷீட்டு அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டு. ஸோ அக்சஸும் அதே மாதிரி தான். ஸோ இவ்வளோ தான் அதில் உள்ள விஷயங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான டாஸ்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த எம்எஸ் ஆஃபீஸும் ஓப்பன் ஆஃபீஸும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி, இதை பயன்படுத்தி நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அக்சஸ், வேர்டு, இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டாஸ்க்கு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ஆஃபீஸ் ஒர்க்ஸை வந்து பேப்பர் ஒர்க்ஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் இதனுடைய டாப்பிக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் காமன் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இதில் வருது? வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, அவுட்லுக்கு, பப்ளிஷரு, அக்சஸ்ஸு, ஒன் நோட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நோட் பேடு மாதிரி. ஸோ வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ எம்எஸ் ஆஃபீஸோட, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட காமன் அப்ளிகேஷன்ஸ் இதான். ஸோ ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மூலயமா டிசைன் பண்ணப்பட்டு அதை வந்து ஒரு சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம பேசிக்கலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது நமக்கு வந்து ஒர்க்குக்கு அதானே கேட்குறாங்க, ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்குக்கு முடிக்க சொல்லி தானே இதை படிக்க சொல்கிறாங்க. ஸோ இதனோட ஹிஸ்ட்ரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, எம்எஸ் வேர்டோட ஹிஸ்ட்ரி என்ன, ஓப்பன் ஆஃபீஸோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்போ கண்டுபிடிச்சா, யார் கண்டுபிடிச்சா, எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதனால் இதெல்லாம் ரீடபிள் தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இதெல்லாம் கேள்வி வரதுக்கு ரொம்ப கஷ்டம். 1 மார்க் வேணால் வரலாம். இயர் என்ன, பேர் என்ன, எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது தான் வேணால் வரலாமா ஒழிய, மற்றபடி அதில் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 1 மார்க் வரலாம், அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி மாரிலாம் படிச்சுட்டு இருக்க வேணாம், ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எம்எஸ் வேர்டை பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது என்னங்கிறதுனா, ஒரு ஃபைலாக நீங்கள் ஃபைல் நேம் போட்டு சேவ் பண்ணும்போது அந்த ஃபைலுக்கு பின்னாடி எப்படி நம்மளோட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் வருமோ, இல்லை இன்ஷியல்னு ஒன்று வருமோ, அதேமாதிரி ஒரு ஃபைலோட டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல், அந்த ஃபைலோட டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மூலயமா தான் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வேர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஓசிஎக்ஸ். ஸோ இந்த நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதான் சொல்கிறேனே, இப்போ வேர்டுனா இப்படி இருக்கும், அதே எக்ஸல்னா இஎக்சிஎல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷனை வச்சே நம்ம அது என்ன ஃபைலுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வேர்டு ஃபைலா, எக்ஸல் ஃபைலா, பவர் பாயிண்ட் ஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு பிடிஎஃப் ஃபைல் பார்த்துருப்பீங்க, ஜேபெக் ஃபைல் பார்த்துருப்பீங்க, ஜேபிஜி ஃபைல் பார்த்துருப்பீங்க, ஜேபிஇஜி ஃபைல் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் முடியும் பொழுது .jpegன்னு வரும், இல்லை .jpgன்னு வரும், .pdfன்னு வரும். ஸோ அதை வச்சே நம்மளோட அந்த பிடிஎஃப் அந்த ஃபைலில் என்ன டைப்புங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது சம்மந்தமான அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா அது சம்மந்தமான அப்ளிகேஷன் நம்மகிட்ட இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? இது கண்டிப்பாக 1 மார்க்கில் கண்டிப்பாக வரும். ஒரு இடத்துல தான் வரும்னு சொல்ல முடியாது, 4 இடத்துல கூட வரலாம். ஃபில் இன் த பிளான்ஸு, சூஸு, மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இதில் வேணாலும் வரலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் என்ன சொல்கிறாங்க, எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி லெட்டர் டிசைன் பண்ணுறது, இது மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையானது எப்படிங்கிறது ஒரு லெட்டர் பேடு மாதிரியோ இல்லை அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணலாம். ஸோ அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வேர்டுக்குள்ளார வரோம். ஸோ இப்போ ஒர்க்கிங் வித் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டை தயார் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வேர்டை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க. வேர்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக சொல்லித்தராங்க. ஸோ அதுதான் இந்த சிலபஸில் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் இந்த கிளாஸ் எடுக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேரியாக படிக்கவே கூடாது, ப்ராக்டிக்கலாக தான் படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை பார்த்துக்கோங்க. இதில் எம்எஸ் வேர்டு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸை முடிச்சிடுறேன், அதில் நடத்தினதெல்லாம் இதில் வந்துருச்சாங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வேர்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஷார்ட்கட்டில் போய்ட்டு WORD அப்படின்னு டைப் பண்ணுவேன். டைப் பண்ணதுக்கு பிற்பாடு இந்த மாதிரி வந்துடும்.
இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு எம்எஸ் ஆஃபீஸ்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ்னு இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அவுட்லுக்கு, நோட் பேடு, ஆஃபீஸ் பிக்சர். இதில் வேர்டு எங்கே இருக்குங்கிறது தேடணும். ஸோ வேர்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இப்படியும் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்லையோ 1 மார்க் கொஸ்டின்ஸ்லையோ கேட்பாங்க, எம்எஸ் வேர்டை எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ வந்து போயிட்டு நான் சர்ச்சில் போயிட்டு எம்எஸ் வேர்டுன்னு அடித்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு எம்எஸ் ஆஃபீஸில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2010 அப்படின்னு ஓப்பன் பண்ணுவேன், டபுள் கிளிக் பண்ணி மவுஸில் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் அவங்க என்ன, அந்த சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி செய்யணும், அதில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று டைப் அடிக்கணும்ல, அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் டைப் அடித்து காட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எம்எஸ் வேர்டை பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒன்று டைப் அடிக்கிறேன். தமிழ் எடிடெக் அப்படிங்கிறத டைப் அடிக்கிறேன். ஓகேவா? இந்த தமிழ் எடிடெக்குங்கிறத நான் டைப் அடித்ததுக்கு பிற்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காப்பி பண்ணுறது, எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்க சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கர்சரை வச்சு இப்படி ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சி ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனது பிற்பாடு Ctrl+C கொடுத்துட்டு கர்சரை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ Ctrl+C Ctrl+V இதை கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திரும்பவும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வந்து ரைட் கிளிக் கொடுத்து இன்னொரு இடத்துல வந்து நான் ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா அது எத்தனை வாட்டி கொடுத்தானாலும் சரி, எங்கே கொடுத்தானாலும் சரி, ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள், அது கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுற மெத்தடு. இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி முதல்ல Ctrl+Cன்னு கொடுத்தோம், Ctrl+Vன்னு கொடுத்தோம். இப்போ மவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு காப்பின்னு கொடுக்குறேன். காப்பின்னு கொடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல கீழே வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ்லேயே ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட்டுன்னு கொடுத்தா இங்கே பேஸ்ட் ஆகிடுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறது நம்ம மவுஸ் மூலியமாகவும் பண்ணலாம், கீபோர்டு மூலியமாகவும் பண்ணலாம். இப்போ இதை வந்து கர்சரை வச்சு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒன்று ஒன்றாவும் செலக்ட் பண்ணலாம், ஃபுல்லாகவும் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மவுஸை கீழே வச்சு எந்த கார்னர்லேருந்து எந்த கார்னர் வரையும் இழுக்கணுங்கிறது தெரியணும். ஸோ செலக்ட் பண்ணி கூட Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்தா அந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடும். இது இல்லாமல் மவுஸில் பண்ணது இல்லாமல் கீபோர்டில் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும்னா Ctrl+A கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். Ctrl+A கொடுத்தா. ஸோ இதுக்கு பிற்பாடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+C கொடுத்துட்டு அப்படியே இந்த இடத்துல Ctrl+V கொடுக்குறேன். அப்படியே ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள், ரெண்டு பக்கத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட்டோட ஆப்ஷன்ஸ். இது இல்லாமல் மவுஸும் இல்லாமல் கீபோர்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மூலயமா பண்ணலாம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் காப்பி. இதுக்கு பேர் தான் இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துக்கு பேர் தான் ரிப்பன். அதாவது இங்கே உள்ள இந்த மாதிரி இடம் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துக்கு பேர் தான் ரிப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்பனில் உள்ள ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். காப்பி பேஸ்ட் இதெல்லாம் இங்கே பாருங்கள், கத்திரிக்கோல் சிம்பிள் இருக்குது, இது கட்டு. ஸோ இங்கிட்ட ஒரு சிம்பிள் இருக்குது, இது காப்பி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, அது பேஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இந்த டேபிளர் காலத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு பாருங்கள். டைட்டில் பார்னு சொல்கிறாங்க இந்த இடத்த.
இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரூலர்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ஜின் மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறது. இது ஹெல்ப்னு சொல்கிறாங்க. இது ரிப்பன்னு சொல்கிறாங்க. ரிப்பன் காலம் இது. டயலாக் பாக்ஸ் இந்த இடத்துல இழுத்தீங்கன்னா கொஞ்சம் டயலாக் பாக்ஸ் மாதிரி இது சம்மந்தமாக பெருசாக வரும். ஸோ சின்ன சின்ன ஆப்ஷனாக இருக்குது, பெருசாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதை வேணும்னா கூட நம்ம அடிஷ்னலாக நம்ம வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் தேவையோ அதை அங்கே வச்சுக்கலாம். இது வந்து ஃபைல் டேப். ஸோ இதுங்கிறது ஃபைலு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலு, சேவ் ஆஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் அந்த ஆப்ஷன்லாம் வரும். ஸோ இதுதான் இந்த விண்டோவோட எக்ஸ்ப்ளனேஷன். இது இல்லாமல் இந்த இடத்துல தான் பாடி ஆஃப் த லெட்டர், இங்கே தான் நீங்கள் அடிப்பீங்க. ஸோ டாக்குமெண்ட் ஏரியான்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக. இது இல்லாமல் ஸ்டேட்டஸ் பாரு, வியூ பட்டன்ஸு, ஜூம் கண்ட்ரோல். இது ஜூம் பண்ணுறது, வியூ பட்டன்ஸுங்கிறது எப்படி வியூ பண்ணணும்னு பார்க்குறது. சரி, ஓகே, திரும்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி டைரெக்டாக காப்பி கொடுத்து இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, பேஸ்ட் இப்படி கொடுக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு மூலயமாவும் பண்ணலாம், மவுஸ் மூலயமாவும் பண்ணலாம், இங்கே இருக்கிற ரிப்பன் ஆப்ஷன்ஸ் மூலயமாவும் பண்ணலாம். இந்த ஏரியாவுக்கு பேர் ரிப்பன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலயமாவும் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சிட்டோம். இப்போ நான் திரும்ப கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் கொடுக்குறேன். ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஃபைல் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி இந்த ஒரு பேனாவை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்ட்ரோல் வி கொடுக்குறேன், பேஸ்ட்டு. ஓகே, இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு எத்தனை பக்கம் வந்துருச்சு? 2 பக்கம் வந்துச்சு. கர்சர் இங்கே இருக்குது கடைசியில். இங்கேருந்து நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? டெலீட் ஆப்ஷன். ஸோ அப்படின்னா 1 பை 1 தான் டெலீட் பண்ணும். இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இந்த பேஜில் உள்ளது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ அந்த பேஜே டெலீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரா இந்த ஒரு பேஜோடைய ஸ்டேட்மெண்ட் நான் இது இப்போ எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது இதில் கட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காப்பி பேஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். கட்டுங்கிற ஆப்ஷன்னா என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காப்பி பேஸ்ட்டுக்கும் கட்டு பேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இதை வந்து காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறோன்னா இங்கேயும் அந்த தே இருக்கும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற இடத்துலையும் அந்த தே இருக்கும். பட் கட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அந்த தே போயிடும். எங்கே பேஸ்ட் பண்ணுறோமோ அங்கே அந்த தே வந்துடும். ஸோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணால் அந்த இடத்துலையே இருக்காது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அந்த இடத்துலையும் இருக்கும், எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், திரும்ப அது பழைய மாதிரியே வந்துடணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இசட். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்டு. கண்ட்ரோல் இசட் இங்கே வந்துச்சா? ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைமை, இதுக்கு முன்னாடி எங்கெங்கே இருந்ததோ, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான பழைய எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடியே வந்து இருந்த மாதிரியான இடங்களில் வந்துடும். அதாவது ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ் என்னவோ அது கொடுக்கும். அது கொடுக்க அடுத்தடுத்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ் வந்துடும். ஓகே, இந்த பேராவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேராவை வச்சே நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உள்ள கட்டு, காப்பி, பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னன்னா இதில் உள்ள அந்த பேராவை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சைஸு, ஃபாண்ட்டு ஸ்பேஸு, ரைட் சைடு வந்து மார்ஜினு, லெஃப்ட் சைடு மார்ஜினு, இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த பேரா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு போல்டுன்னு கொடுக்குறேன். இப்போ அது போல்ட் ஆகிடுது, இந்த லெட்ரு ஃபுல்லுமே போல்ட் ஆகிடுது. திருப்ப கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இட்டாலிக் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே இட்டாலிக் ஆகிடுது. இட்டாலிக்னா சாஞ்ச மாதிரி. திரும்ப கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அண்டர்லைன் கொடுக்குறேன். அண்டர்லைன் கொடுத்தா என்ன ஆகிடுது? ஃபுல்லுமே அண்டர்லைன் ஆகிடுது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன்னு சொல்லி டிசைன் பண்ணுறேன். இது இல்லாமல் இதனோட சைஸ் எனக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கம்மியாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த சைஸோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், இதில் சின்னது பண்ணலாம். அப்புறம்
பெருசு வேணும்னா இப்படி பண்ணலாம். இது இல்லாமல் இதோட சைஸை மேனுவலாக நான் குறைக்கணும்னா இப்படி பண்ணலாம். இதிலே சைஸை செலக்ட் பண்ணி இது பண்ணலாம். இது இல்லாமல் இந்த ஃபாண்ட்டையே நான் மாற்றணும். எனக்கு இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, எப்படி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங்னு சொல்கிறது. ஸோ என்ன ஃபாண்ட் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா ஏரியல் பிளாக் இருந்தது. நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவாஸ் 93 அப்படிங்கிற ஃபாண்ட் வச்சுருக்கேன். திரும்பவும் நான் ஏரியல் பிளாக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இதனுடைய சைஸையும் நான் குறைச்சிடுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ். அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்னன்னா வந்து கேபிட்டல் ஆக்குறது, ஸ்மால் ஆக்குறது. இது ஃபுல்லுமே எனக்கு கேப்ஸாக வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துடலாம். ஃபுல்லுமே கேபிட்டல் ஆகிடும். நான் ஃபுல்லுமே ஸ்மாலில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா. சரி, எல்லாமே ஸ்மாலில் வேணும்னா இப்படி கொடுத்துடலாம். ஸோ கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, ஒவ்வொரு வேர்டோட முதல் எழுத்தும் வந்து கேபிட்டல் ஆகணும் அப்படின்னா இப்படி கொடுத்துடலாம். ஸோ டாகிள் கேஸு, சென்டென்ஸ் கேஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. இது போக கலர். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டு. நல்லா பார்த்துக்கோங்க, கிளிப் போர்டுங்கிற ஆப்ஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபாண்ட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது பேராகிராஃபு, ஸ்டைல்ஸு, எடிட்டிங்கு. ஓகே, இப்போ இதில் ஃபாண்ட் ஃபுல்லாக நம்ம முடிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம கலர் கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு கலரிங்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இதில் போயிட்டு கலர், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலர். ஓகே, கலர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், லைட்டாக பெருசாக்கிக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு பேரா ஃபுல்லாக வேணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுக்கலாம். இல்லை குறிப்பிட்ட எழுத்து மட்டும் வேணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். இப்போ இதை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணுறேன். ஓகே, இதை மட்டும் வேணும்னா நான் வேறு கலர் மாற்றுறேன். ஓகே, இந்த மாதிரி பார்த்திக்கலாம். இப்போ இதை மட்டும் வேணும்னா நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மட்டும் வேணும்னா நான் வந்து போல்டு இட்டாலிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, போல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, அது மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேர்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிசைன்ஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி சம்திங் ஃபாண்ட்டோட இது எப்படி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது ஒவ்வொருத்து மேலேயும் நீங்கள் மவுஸ் வச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட் என்னங்கிறத சொல்லும். ஸோ ஒரு இதோட பேர் என்ன, டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணலாம். எப்படி ஸோ ஹைலைட் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோடைய சேஞ்ச் கேஸ், என்னென்ன சேஞ்ச் கேஸுங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் அடிக்கிறதுக்காக வர்றது. இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிடும். நம்ம ஒரு எழுத்தை எழுதி அடிப்போம்ல, அது தெரியணும்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிடையாது 400 தான் சொல்லிட்டு 500 அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுறது இது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாண்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, கிளிப்போர்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, ஃபாண்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு பேராகிராஃபை எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணி காட்டிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் இருக்கிற மாதிரி எப்படி டிசைன் பண்ணணும். இப்போ இதையே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராக பிரிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராவை எடுத்துக்கிறேன். இந்த பேரா வந்து இப்படி பண்ணிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு இதுலேயும் வந்துருக்கு பாருங்க. இந்த பேராவில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து அந்த டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணுறது. இந்த பேரா எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயம் மாதிரியான போயம் பார்த்துருப்பீங்க, அதாவது இங்கிலீஷில் போயம் படிச்சிருப்பீங்க. அந்த போயம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டெக்ஸ்ட், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. போயம். அப்புறம் அந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, தமிழில் வந்து இந்த தமிழில் வந்து போயம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த பேராவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் டெக்ஸ்ட் ரைட்லேருந்து அலைன் பண்ணுறது. இப்போ இது வந்து பெரும்பாலும் இந்த
எப்படி சொல்கிறது, இந்த லெஃப்ட்லேருந்து ரைட் சைட்லேருந்து அலைன் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரான் அந்த மாதிரியான இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே நான் காப்பி பண்ணி ஒரு இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துக்குவோம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பேரா மாதிரி அப்படி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் இப்படி விட்டோம்னா அது ஒரு பேரா, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டும் லெஃப்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போயிடும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு போயிடும், இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு. ஸோ அதான் இது மாதிரி வந்து எப்படி இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரும்பாலும் இப்படி இருக்கும், பார்த்துருக்கலாம். நீங்கள் இந்த இந்து நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். இதுக்கெல்லாம் பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த சில பேராகிராஃப்லாம் வந்து பாயிண்ட்ஸாக பண்ணுவாங்க, அதாவது பாயிண்ட்ஸாக இருக்கும். அதுக்கெல்லாம் இது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா புல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லட்ஸ் மெத்தடு. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் கொடுக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஸ்டார் மாதிரி, இது ஏரோ மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லட்ஸ் டிசைன். அடுத்து வந்து எப்படி சொல்லலாம், ஸ்டார், இதெல்லாம் ஒரு புல்லட்ஸ் டிசைன் மாதிரி. இதுக்கு பேர் தான் புல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி டிசைன். ஸோ இந்த மாதிரி இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பரிங். இப்போ நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணணும். நம்பரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணணும். இதிலே இன்னொரு பேரா நான் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ வந்து நம்பரிங்ஸ் கொடுக்கணும். இது 1 அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுமே 1 வரா மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபுல்லுமே செலக்ட் பண்ணி கூட 1 2 3 4 5 அப்படி கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்லாம் சில கொஸ்டின் பேப்பர்ஸில் வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஏபிசிடிஇ இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். 1 2 3 கொடுத்துக்கலாம். ரோமன் லெட்ரு கொடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ரோமன் லெட்ரு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஆப்ஷன்ஸு. ஸோ அதுக்கு பிற்பாடு இது என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட்டு. ஸோ அந்த டிசைன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி புல்லட்டில் ஒன்றா பண்ணாமல் டிசைன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன், எல்லாத்துக்கும் ஈவனாக ஒரே மாதிரியான டிசைன் வர மாதிரி கூட இதில் நம்ம பண்ணலாம். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 இதை மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அந்த பேராகிராஃப் ஆப்ஷன்ஸு. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் இண்டென்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேஸிங். இப்போ இந்த பேராகிராஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள லைன் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.2, 1.2, 2.5, 3.2.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். இது மொத்த எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போய்ட்டு ரிமூவ் இதில் போய்ட்டு 2.5, 2.0, 1.5, 1.5, 1.0 அந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது
இதில் ஏதோ ஒரு பேராவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பேராவுக்கும் இன்னொரு பேராவுக்கும் முன்னாடி உள்ள ஸ்பேஸ் கூட ரிமூவ் ஆகிடும். இதில் போயிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேராகிராஃபுக்கு உள்ள ஸ்பேஸ் கூட ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கு இந்த சாப்டருங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு பேராகிராஃபுக்கும் உள்ள ஸ்பேஸ் கூட ரிமூவ் ஆகிடும். ஸோ ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் முன்னாடி ஸ்பேஸ் ஆட் ஆகிடும். ரிமூவ் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேராகிராஃபுக்கு முன்னாடி ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடும். எல்லாத்துக்குமே நீங்கள் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஆப்ஷனுங்கிறது நீங்கள் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A to Z வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த A to Z ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். இப்போ என்ன வரும்னு தெரியல. இதில் பேராகிராஃப்ங்கிறதுனால இது வந்து அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது. என்ன எதை அசைனிங் பண்ணணும், எதை டிசைனிங் பண்ணணும்னு. இப்போ வேர்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா A to Z நீங்கள் வரணும், அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு பேர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பிள்ளைங்களோட பேர் இருக்குது, இல்லை 100 ஸ்டாஃபோட பேர் இருக்குது, 100 எம்ப்ளாயிஸோட பேர் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அசெண்டிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டரில் ஆல்ஃபபெட்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த A to Z கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த 100 பேரோடைய சம்பளம் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகம் கம்மி வந்து பண்ணணும்னா அது நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஷேடிங். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஷேட் பண்ணலாம். ஸோ ஷேடிங் அதாவது பேக்ரவுண்டை பின்னாடி செலக்ட் பண்ணாமல். அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோ ஐடு ஆப்ஷன், கண்ட்ரோல் ஷோ ஐடு ஆப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வச்சுக்கலாம். அது வேணாம்னு நினைக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷோ ஹைட் ஆப்ஷன் இது. ஸோ இதெல்லாம் ஷோ பண்ணணும், இதெல்லாம் வந்து ஹைடில் இருக்கணும் அப்படின்னு நம்ம காட்டுறோம்னா அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்டர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேஜ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு போடுவீங்க. ஸோ கோடு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் போடணுமா டாப்பில் போடணுமா. இப்போ உதாரணத்துக்கு நான் டாப்பில் போடுறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த பேராவை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் டாப்பில் போடுறேன். அப்போ மேலே எனக்கு ஒரு கோடு கிடச்சிருது. ஸோ இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பாட்டத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ பாட்டம் பார்டர் கீழே ஒரு பார்டர் எனக்கு கிடச்சிருது. ஸோ பாட்டமில் எனக்கு ஒரு கோடு கிடச்சிருது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வேணும், அவுட் சைடு பார்டர் வேணும் அப்படின்னா இது மட்டும் ஒரு கட்டம் போடலாம். இல்லை எனக்கு மொத்தமாக இந்த பேஜ்லேயே ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் போடலாம். இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு அவுட் சைடு பார்டர் அப்படி போட்டுக்கலாம். இந்த பார்டரையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பார்டரை வந்து பெருசாக்கிறது. ஸோ அதை நான் அடுத்தது நான் சொல்லித்தரேன். ஸோ இதுவுமே ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டலாம். இப்போ இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நான் ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா டேபிள்னு வரும். அந்த ட்ரா டேபிளில் பேஜ் லேஅவுட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் லேஅவுட் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேபிள் நீங்களே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மேக்ஸிமைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டேபிள் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா குறுக்க போடலாம், வியூ கிரிட்லைன்ஸ் மாதிரி போடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேபிள் நான் போட்டு கிரிட்லைன்ஸ் மாதிரி போடுறேன். கிரிட்லைன்ஸ்னால் என்னென்னா இப்போ எப்படி கட்டமாக வருது அந்த மாதிரி. இப்போ நானே ஒரு டேபிள் போடுறேன், போட்டுட்டு
இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைன்ஸ் நாமளே போடலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டமாக இப்படி நம்மளே போடலாம். இது வந்து கையாக வரைஞ்சி நம்மளே போடுறது. இது நம்ம இஷ்டத்துக்கு போடலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ஒரு ஒரு நம்ம வந்து நம்மளாம் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டேபிளர் காலம் போடணுன்னா இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து இது பண்ணிட்டு நம்ம டைப் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி தேவையோ அது மாதிரி பண்ணிடலாம். இது இல்லாமல் பாக்ஸே ரெடிமேடாக இருக்கும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் கிரிட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன்ஸ்னு கொடுக்கும்போது ரெடிமேடாகவே வரும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் இது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ கேலண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டேபிளரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட்டு நம்ம மேலே பார்த்துருப்போம். இந்த ஃபாண்ட்டை எடுத்துப்போம். இதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இந்த ஃபாண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிசைன் வேணும், இந்த ஃபாண்ட்டை என்ன மாதிரி டிசைனாக இருக்கணும். இப்போ நீங்கள் பெரும்பாலும் அந்த பாடப்புத்தகத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக இருக்கும் ஸ்டைல்ஸு. ஸோ பேராகிராஃப் முடிச்சாச்சு, இப்போ ஸ்டைல்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதனுடைய ஸ்டைலை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியாக இருக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டைல் மாதிரி வேணுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மாதிரி ஸ்டைல் வேணுமா, இல்லை வந்து அந்த 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 பேட்டர்ன் எப்படி இருக்கணும், ஒரு புக்கு ஒரு ஒரு ஃபாரின் ஆத்தரோடைய புக் ஸ்டைல் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறது சம்திங் வந்து அந்த ஸ்டைல் அந்த அந்த பேராகிராஃபோட ஸ்டைலு அதை டிசைன் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட்டையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுறது, அதனுடைய அந்த எழுத்துக்களை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தனியாக நீங்கள் கலர் கொடுக்கறது. இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த புக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் புக்கை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்துறது. இப்போ புக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெட்ரிகுலேஷன் புக்கு, சிபிஎஸ்சி புக்கெலாம் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளைங்களோட புக்கெலாம் பார்த்துருப்பீங்க, கலர் கலராக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டிசைன் பண்ணுறது, புக் டிசைனிங் மாதிரி பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஹோமில் உள்ளதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு கம்ப்யூட்டரை பற்றியான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு நெட்லேருந்து எடுத்து இதில் ஃபுல்லாக பேராகிராஃபில் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒன்லி ஹோமில் உள்ளது மட்டும்தான். இன்னும் இன்சர்ட் இருக்குது, பேஜ் லேஅவுட் இருக்குது, ரெஃபரன்சஸ் இருக்குது, மெயிலிங்ஸ் இருக்குது, ரிவ்யூ இருக்குது, வியூ இருக்குது. ஓகேவா? இந்த ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எடிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபைண்டுங்கிற ஆப்ஷன் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபைண்டு, அட்வான்ஸ் ஃபைண்டு, கோ டு. ஓகேவா? இந்த ஃபைண்டுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த ஃபைண்டோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா
நீங்கள் ஏதோ ஒரு எழுத்து இந்த பேராகிராஃபில் இருக்குது, அதை பூரா நீங்கள் மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேராகிராஃப் அடிக்கிறீங்க, அதில் கம்ப்யூட்டர்னு இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் அப்படின்னு நீங்கள் மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ கம்ப்யூட்டர்னு எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தேடணும். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத COMPUTER. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 11 இடத்துல இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, கம்ப்யூட்டர் எங்கே இருக்குன்னா 11 இடத்துல இந்த வார்த்தை மேட்ச் ஆகுது கம்ப்யூட்டர் அப்படின்னு. கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 இடத்துல மேட்ச் ஆகுது. ஸோ அந்த கம்ப்யூட்டரை லேப்டாப்னும் கம்ப்யூட்டர்ஸை லேப்டாப்ஸ்னும் நம்ம மாற்றணும். ஓகேவா? இப்போ இந்த கம்ப்யூட்டரை எடுத்துக்குவோம். கம்ப்யூட்டரை பூரா நம்ம எங்கெங்கே இருக்குன்னு என்ட்ரு கொடுத்தோம்னா எங்கெங்கே இருக்குங்கிறது வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைண்டுங்கிற ஆப்ஷன். ஸோ சரி, ஓகே, ஃபைண்டுங்கிறத எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஸோ ஃபைண்டு என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? கம்ப்யூட்டர்னு இருக்கிற வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணதில் 11 இடத்துல கம்ப்யூட்டருங்கிற வார்த்தை இருக்குது. அதை பூரா என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்? கம்ப்யூட்டர் எல்லாமே லேப்டாப் கொடுத்து ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா இடமும் ரீப்ளேஸ் ஆகிடும். ரீப்ளேஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கே ரீப்ளேஸ் பண்ணுமோ அங்கங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இப்போ word has reached the end of the document, 4 replacements were made. ஓகே ஓகே இப்போ கம்ப்யூட்டர்னு இருந்த இடம் எல்லாமே லேப்டாப்னு மாறிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த இடம் ஒரு இடம், இந்த இடம் ஒரு இடம், இந்த இடம் ஒரு இடம். ஸோ கம்ப்யூட்டர்னு இருந்த எல்லா இடத்துலையும் லேப்டாப்னு மாறிடுச்சு. ஸோ அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது திரும்பவும் வந்து லேப்டாப் அப்படிங்கிறது எத்தனை இடத்துல இருக்குங்கிறது பார்ப்போம். 11 இடத்துல இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர்னு இருந்த எல்லா இடமும் லேப்டாப்னு மாறிட்டதுனால அது 11 இடம் அப்படியே லேப்டாப்புக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதில் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு எத்தனை இடத்துல இருக்கு? COMPUTER ஓகே, கம்ப்யூட்டர்ஸ்னு இருந்த இடமும் சேர்த்து லேப்டாப்ஸ்னு மாறிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர்னு வேர்டு அடிக்கும் போதே அந்த எஸ்ஸை விட்டுட்டு கம்ப்யூட்டர்னு இருந்தாலே எல்லா இடமும் சேர்த்து வந்துருச்சு. ஸோ அதனால் அப்படி மாறிடுச்சு. ஸோ ஃபைண்டுங்கிற பர்பஸோட வேலையே அதுதான், ரீப்ளேஸுங்கிற பர்பஸோட வேலையும் அதுதான். ஸோ ஃபைண்ட் பண்ணுறது, அதையே ரீப்ளேஸ் பண்ணணுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ அடுத்து செலக்ட். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பேஜ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் ஆல். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் போய்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு காட்டும். ஸோ அதான் செலக்ட் ஆப்ஜெக்ட். செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங் நோ டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும், டேட்டா செலக்ட் ஆகாது. செலக்ட் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங், டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் எதுவும் செலக்ட் ஆகுது. ஆப்ஜெக்ட்னா படங்கள், கட்டங்கள், இந்த மாதிரி. செலக்ட் பேன்னு கொடுத்தீங்கன்னா பேன் ஏதாவது இருந்ததுன்னா செலக்ட் ஆகும். பேன்னா என்ன? ஷேப்பு, டிராயிங்ஸு, அந்த மாதிரி. ஸோ செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் மூலயமாவும் இப்படி செலக்ட் பண்ணலாம், கீபோர்டு மூலயமா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது, இப்படி கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நீங்கள் இது டேபிளர் காலம் கூட செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? மவுஸ் மூலயமாவும் சரி, கண்ட்ரோல் ஏ கொடுத்தானாலும் சரி. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. செலக்ட் ஆல் கொடுத்தா எல்லாம் செலக்ட் ஆகும், செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தா ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் செலக்ட் ஆகும். அடுத்து செலக்ட் டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்தா டெக்ஸ்ட்டு மட்டும் செலக்ட் ஆகும், டேபிளர் காலம்லாம் செலக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம கற்றுக்கிட்ட வேர்டோட ஹோம். ஸோ அடுத்து இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ரெஃபரன்சஸ்ஸு, மெயிலிங்ஸு, ரிவ்யூ, வியூ, டிசைன், லேஅவுட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். வேர்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டிங்கன்னா அவுட்லுக்கு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸல் ரொம்ப 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 ஈஸி. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அப்படியே 50% எல்லாத்துலேயுமே வரும்.
அதாவது எக்ஸல்லையும் வரும், பவர் பாயிண்ட்லையும் வரும், அக்சஸ்லையும் வரும். இதே போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைனு, ஃபாண்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸை மாற்றுறது, ஃபாண்ட்டோடைய பேட்டர்னை மாற்றுறது, இதே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் எல்லாமே எல்லாத்துலேயுமே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆனாலும் கொஞ்சம் நேரங்கள் ஆனாலும் அதில் ஃபுல்லாக டீப்பாக கற்றுக்கோங்க. இதில் உள்ள 50% மற்ற எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகுதுங்கிறத நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ ஹோமில் உள்ள எல்லா ஆப்ஷனும் முடிச்சாச்சு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயிக் பாரில் வச்சுருக்காங்க ரீடு ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ அப்ளை குயிக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் விட்டுருந்தீங்களோ அது பூரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்னு இருந்த இடத்துல கம்ப்யூட்டர்னு இருந்தது. ஸோ ரீடு கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டரே வந்துடும். ஸோ திரும்ப இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அன்டூவே அதாவது கம்ப்யூட்டரே வந்துடும், லேப்டாப் போயிடும். திரும்ப இந்த ரீடு கொடுத்தீங்கன்னா லேப்டாப் வந்துடும், கம்ப்யூட்டர் போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ கொடுத்துடலாம். இல்லை எனக்கு ஏற்கனவே என்ன இருந்ததோ அது வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீடியோ கொடுக்கலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லனா கண்ட்ரோல் இசட், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அண்டுங்கிறதுக்கு கண்ட்ரோல் யூ, சாரி கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் ரீடு, கண்ட்ரோல் ஆர். சாரி அதுக்கு வந்து என்ன கீன்னு தெரில ஷார்ட்கட்டு, அது என்னங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ரீடு மாதிரி. ஸோ அது வந்து திரும்ப திரும்ப அப்படியே போயிட்டே இருக்கும். கண்ட்ரோல் ஆர் தான் நினைக்கிறேன் ரீடு, கண்ட்ரோல் இசட் வந்து அண்டு. ஸோ இது ரெண்டு தான். ஸோ கீபோர்ட்லேயும் கொடுக்கலாம், நீங்கள் இதுலேயும் கொடுக்கலாம் ரீடு அண்டு. ஸோ ரீடு அண்டுன்னா என்னங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பழைய டெலீட் பண்ணது வரணும் அப்படின்னா அதுலேயே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. பட் கம்ப்யூட்டரில் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன டெலீட் பண்ணீங்களோ அது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அண்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். திரும்ப வந்து டெலீட் ஆனதை வந்ததை டெலீட் பண்ணணும்னா ரீடு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன்ஸு. ஸோ அதில் பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பாரில் என்ன வரும்னா நீங்கள் என்ன மாதிரியான இங்கிலீஷ் டைப் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் இந்தியா. ஸோ வேர்ட்ஸ் எவ்வளோ இந்த பேராகிராஃபில் இருக்குது, 209 வேர்ட்ஸ் இருக்குது. வேர்ட்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு பிற்பாடு வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வேர்ட்ஸு. ஸோ எத்தனை பேஜஸ் இருக்குது, நான் 3 பேஜஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பாரில் சைஸ் கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாமும் இதில் இருக்கும். 3 பேஜ் வந்துச்சு பாருங்கள். ஸோ இது பேர் தான் ஸ்டேட்டஸ் பார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டு, சேவ் பண்ணுறது, லே அவுட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கு மாதிரி லே அவுட் பண்ணுறது. ஏதோ ஒரு இப்படி இது மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது புக்கு மாதிரியே வரும். ஸோ அந்த லே அவுட்டு பெரட்ட புக்கு மாதிரியே பெறட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்பில் வேணும் டாக்குமெண்ட்டு, புக் மாதிரி ரெடி பண்ணுமா, நியூஸ் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணுமா, என்ன சைஸ் ஆஃப் பேப்பரில் ரெடி பண்ணணும், A4 A3 இல்லை வந்து லீகலா அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணிக்கிறதுக்கு தான் புக்கு மாதிரி, நியூஸ் பேப்பர் மாதிரி, இல்லைனா ஒரு நோட்டீஸ் மாதிரி அப்படி ரெடி பண்ணுறது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணணும் அப்படின்னா இப்படியும் ஜூம் பண்ணலாம், இப்படியும் ஜூம் பண்ணலாம். கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு மவுஸை வந்து ஸ்குவாரல் பண்ணிங்கன்னா கூட பெருசாகவும் சின்னதாகும். ஸோ கண்ட்ரோலை பிடிச்சிட்டு கீபோர்டை கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கூட நீங்கள் ஸ்குவாரல் பண்ணிங்கன்னா அந்த பேஜஸ் பெருசாகவும் சின்னதாகும், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸில் ஹோம் ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். ஸோ ஹோம் ஃபுல்லாக எடுத்ததுக்கு பிற்பாடு இப்போ இதை வந்து ஒரு பேராகிராஃப் வச்சு தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபைல் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இதை சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. சேவ் பண்ணணும் அப்படின்னும் போது சேவ்னு கொடுத்ததுக்கு பிற்பாடு இதை எங்கே சேவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸுங்கிற இடத்துல வச்சு நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற நேமில் இருக்குது. ஸோ இதை நான் வேர்ட் கிளாஸ்
அப்படின்னு நான் மாற்றி நான் சேவ் பண்ணுறேன். கொடுத்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொடுத்து நான் சேவ்னு கொடுக்குறேன். ஸோ இது எங்கே இருக்குது இப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் இங்கே சேவ் ஆகி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே டாப்பிக்கை நடத்தும் போது இதே ஃபைலை எடுத்து நம்ம நடத்த போகிறோம். ஸோ ஃபைலுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு சேவ்னு கொடுத்தா சேவ் ஆகிடும். சேவ் அஸ்ன்னு கொடுத்தா இன்னொரு வாட்டி எங்கே சேவ் பண்ணணும்னு வரும். அப்போ நான் டவுன்லோட்ஸில் போயிட்டு கொடுக்கும் பொழுது இதை பண்ணும்போது இப்போ எனக்கு டாக்குமெண்ட்ஸ்லேயும் இந்த ஃபைல் இருக்கும், டவுன்லோட்ஸ்லேயும் இந்த ஃபைல் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, டவுன்லோட்ஸ்லேயும் இந்த ஃபைல் எனக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஃபைலில் போனால் சேவஸ் ஓப்பன். இப்போ ஓப்பன்னு கொடுத்தானா எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும்போது நான் டவுன்லோடில் போயிட்டு வேர்டு கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு அந்த ஃபைல் இங்கே ஓப்பன் ஆகி வரும். ஸோ அந்த ஃபைல் தான் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கிறதுனால அந்த ஃபைலே எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபைலு. இது டாக்குமெண்ட்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கிறது. ஸோ ஓப்பன்னு கொடுத்தா எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓப்பன் ஆகும். க்ளோஸ்ன்னு கொடுத்தா அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓப்பன்னு கொடுத்தோம்னா இது எங்கே இருக்குது, டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு வேர்டு கிளாஸ்ன்னு கொடுத்தேன்னா நமக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதில் ரீசெண்டில் போனீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன ஃபைல் ஓப்பன் பண்ணீங்க எங்கெங்கே இருக்குது. நியூவாக கொடுத்தீங்கன்னா நியூவாக பிளாங்க் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பண்ணுறது பற்றி இதில் வருது. ஸோ பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட்டை நான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் டிசைன் பண்ணணும். க்ரியேட் கொடுங்க அப்படின்னா பிளாங்காக எனக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே பண்ண டாக்குமெண்ட்டு, பிளாங்க் டாக்குமெண்ட் இது பேர் தான். ஸோ அங்கே உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் தான் எடுத்து டைப் பண்ணி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் வரும்போது உங்களுக்கு கிளியராக இதை நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். இப்போ தேரிங்கிறதுனால ஜஸ்ட்டு அப்படியே ஓட்டி விட்டுருவேன். ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ரெஃபரன்சஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன இதில் இருக்குது, ரீசெண்ட்டு, நியூவு, பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் வரும். இதை நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். சேவ் அண்டு சென்டுன்னு கொடுக்கும்போது எங்கே சென்ட் பண்ண போகிறீங்க, வெப்பில் சென்ட் பண்ணுறீங்களா, இமெயிலில் சென்ட் பண்ணுறீங்களா, இல்லை பிளாகில் போஸ்ட்டில் போடுறீங்களா, இல்லை ஷேர் பாயிண்ட்டுங்கிற இதில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது வரும். ஸோ எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் ஃபுல்லுமே எக்ஸிட் ஆகி வேர்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இன்னையோட இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வேர்டில் இதில் ஹோம்ங்கிற ஆப்ஷனில் உள்ள கிளாஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ரெஃபரன்சஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ, ஆடன்ஸ் இதெல்லாம் எடுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்டு முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் எதனா டவுட்டு அப்படிங்கிறதுனா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட குரூப் பார்த்தீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ஏதாவது வீடியோஸ் போட்டோன்னா உடனுக்குடன் அதில் ஷேர் பண்ணுவேன். உடனே நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரையும் பார்த்தீங்கன்னா சிஓஏல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே ஃபெயில் போட்டது கிடையாது. 98% தான் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு எக்ஸாமினேஷன்ஸோட ரிசல்ட்டு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா 40 1 மார்க்கு, 10 2 மார்க் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு 60 மார்க் இருக்குது. ஸோ அந்த 40 1 மார்க்கில் நீங்கள் அப்படி இப்படின்னு ஒரு 20% ரைட் ஆகிட்டா கூட 2 மார்க்கில் அப்படி இப்படின்னு ஒரு 5% ஒரு 5 மார்க் வந்துட்டா கூட 25. இது இல்லாமல் 6 மார்க்கில் அப்படி இப்படின்னு ஒரு 15 வந்துட்டா கூட உங்களுக்கு 50 மார்க் வந்துடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸை கவர் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். கவர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக கவர் பண்ணுங்கள். தியரிட்டிக்கலாக கவர் பண்ணாதீங்க, ப்ராக்டிக்கலாக. அதாவது பார்த்தீங்கன்னா ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அங்கே கேட்குற கேள்விக்கு எழுதுகிற அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு போதும். இந்த ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிடுவீங்க. பட் ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன எழுதணுங்கிறது உங்களுக்கு நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணாதீங்க. அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக வேர்டில் பண்ணுறத வேர்டில் பண்ணி, எக்ஸலில் பண்ணுறதை எக்ஸலில் பண்ணி அதை கற்றுக்கிட்டு ரெடி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்குற கேள்வி என்னன்னு புரியும். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுங்கிறது ஓன் வேர்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கிளாஸும் வேர்டு தான். ஸோ வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். வேர்டு வந்து ரொம்ப பெருசாக போகுதுங்கிறத பயப்பட வேணாம். வேர்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கவர் ஆகிட்டோம் அப்படின்னா எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. இதில் வர ஆப்ஷன்ஸ் எல்லாம் 50% அதுலேயும் வரும். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.